அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய திருவருளால இப்ப தொடர்ந்து திருப்புகழ் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த திருப்புகழினுடைய சாரம் என்ன? அருணகிரிநாதர் முருகனுடைய திருவருளால் திருப்புகழ் பாடியிருந்தாலும் இந்த திருப்புகழ் எதை ஒட்டி எழுதப்பட்டிருக்கிறது, இல்லை எதனுடைய சாரமாக அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ்ல தன்னுடைய கருத்தை, அதாவது முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வழியை எந்த மூல நூலை வைத்து சொல்லுகிறார் அப்படின்னு ஆராய்ந்தோம்னு சொன்னா அதுல ஒரு உண்மை புரியுது. சைவ சித்தாந்தம் தான் திருப்புகழினுடைய அடிப்படை அப்படிங்கிறது பல இடங்கள்ல நமக்கு தெரிய வருது. இந்த சைவ சித்தாந்தம் பெரும்பான்மையான சைவ மதத்தை, அதாவது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எளிய பக்தர்களுக்கு பெரும்பாலும் அது தெரிவதில்லை. சரி, சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா அது அப்சல்யூட், இட்ஸ் அ சயின்ஸ். நம்ம எப்படி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு என்னென்னமோ சொல்றோமோ, சமயத்தினுடைய அதிநுட்பமான ஒரு அறிவியல் நூல் தான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தம் ஒரு அழகான உண்மையை சொல்லுகிறது. அதாவது இந்த உயிரினுடைய நோக்கம் என்ன, அதாவது இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உயிரினுடைய நோக்கம் என்ன, அந்த உயிர் ஒவ்வொரு தடவையும் பரிணாமப்பட்டு நிறைவாக மனித வடிவம் பெற்று அதற்கப்புறம் அது எதுவா மாறுறது கிடையாது. நல்ல பரிணாம வளர்ச்சியினுடைய கோட்பாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரும் அடுத்தடுத்து பரிணாமம் பெற்று நிறைவாக மனிதன்ல வந்து நிக்குது. இதுக்கப்புறம் அது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா இதுக்கப்புறம் ஒரு பரிணாமங்கிறது இல்லை, நின்று போச்சு. அப்ப இந்த உயிர் ஒரு அற்புதமான ஒரு இடத்தை தேடி செல்ல வேண்டும். அதுதான் இறைவனோடு கலப்பது. நான் முன்போ என்னுடைய காணொலியில சொல்லியிருக்கேன், அதுதான் முக்தி, அதுதான் இன்பம், அதுதான் ஆனந்தம், வீடு பேறு, இன்னும் எண்ணற்ற பெயர்ல சொல்லக்கூடிய அந்த லிபரேஷன், விடுதலை அப்படிங்கிற அந்த அற்புதமான முக்தி தான் சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கையாக இந்த மனித உயிர்களும் பிற உயிர்களும் பெற வேண்டிய நிறைவான இறுதி நிலை அதுதான் அப்படின்னு சொல்லுது. இந்த முக்தி ஏன் நம்ம வாங்கணும்? இப்ப அதுதானே கேள்வி. சமயம் சொல்லுது நம்ம முக்தி வாங்கணும், நம்ம வந்து முக்தி நிலைக்கு போகணும், ஞான நிலைக்கு போகணும் அப்படின்னு சமயம் சொல்லுது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம ஏன் சார் அது வாங்கணும் அப்படின்னா, அதை ஓப்பனா இல்லை ரொம்ப இயல்பா சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம், நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் இதெல்லாம் தற்காலிகமானது. அந்த தற்காலிக சந்தோஷத்திற்காகத்தான் நம்ம எல்லாவற்றையும் செய்யறோம். சாப்பிட்றதுல தொடங்கி சாப்பிடுவது அப்படிங்கிறது பசியாடுறதுக்காக, பசி போகணுங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்றோம். ஆனா நம்ம எப்படி சாப்பிட்றோம்? ருசிக்காக சாப்பிட்றோம். ருசியின் வழியாக ஆனந்தத்தை தேடுறோம். அதுக்கப்புறம் சமூகத்துல ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை, அதாவது பிறர் பார்த்து பாராட்டுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை செய்யறோம். ஏன் செய்யறோம்? பிறர் பாராட்டுவதன் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்திற்காக சம்பாதிக்கிறோம். நல்ல பேங்க்ல பேலன்ஸ் ஏறணும்னு நினைக்கிறோம், காரு வேணும், வீடு வேணும். இது எதனால? இதையெல்லாம் கட்டி அதுல இருக்கும்போது அதன் வழியாக, பொருளின் வழியாக வர சந்தோஷத்திற்கு. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, இது அத்தனையுமே அந்த பொருள் எந்த அளவுக்கு இருக்குதோ அது வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா அந்த பொருளை பற்றிய அந்த எண்ணங்களும் பற்றும் நம்ம மனசுல இருக்கிற வரைக்கும் அந்த ஆனந்தமும் சந்தோஷம் என்னமோ இருக்கும். ஆனா அது அந்த பொருள் முடிஞ்சு போச்சுன்னா சந்தோஷம் முடிஞ்சு போயிடும். அப்போ அழியக்கூடிய பொருளால் வரக்கூடியது உண்மையான ஆனந்தம் அல்ல. அப்ப அழியாத ஏதோ ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது எதுன்னு நம்ம சமயம் தேடியது. அதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஆரம்பம். அழியாத பொருள் எது இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் போது 3 தத்துவங்கள், அதாவது 3 உண்மைகளை இந்த சைவ சித்தாந்தம் முன்வைக்கிறது. அந்த 3 உண்மைகளும் ஒருபோதும் அழிவது கிடையாது, அது பிறப்பதும் கிடையாது. பிறந்தால் அழியக்கூடும், இப்படி சொல்றோமே, தோன்றுவதெல்லாம் அழியக்கூடும், தோன்றாத பொருளாக 3 இருக்கிறது. அது பதி, பசு, பாசம் என்ற 3 விஷயங்கள். இது என்ன பதி, பசு, பாசம்னா, பதின்னு சொன்னா இறைவன், பசுன்னு சொன்னா உயிர்கூட்டங்கள், அதாவது மனிதன் மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்கூட்டங்களுக்கும் பொதுவான பெயர் பசு. அது எல்லா உயிரையும் குறிக்கும். அது எத்தனை இருக்கு சார்? ஒரு உயிரா, இல்ல பலாயிரம் உயிரா, இல்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டா சைவ சித்தாந்தம் சொல்லுது முடிவிலி, அதாவது எண்ணில் அடங்காத அளவுக்கு இங்கே உயிர் கூட்டம் இருக்கிறது. அப்ப இங்க இப்படி சொன்னா இந்த பதின்னு சொல்ற இறைவன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா ஒரே ஒரு இறைவன் தான், பல உயிர் கூட்டங்கள். சரி, ஒண்ணு இறைவன், இன்னொன்னு உயிர் கூட்டங்கள், மூணாவது ஒண்ணு சொல்றாங்களே இந்த பாசம். அப்படின்னா என்னன்னா, அதை நம்ம புரியிற மொழியில சொல்லணும்னா
அது ஒரு வகையான இருளும் அறியாமையும் ஒரு வகையான எதிர்மறை ஆற்றலும் தான் பாசம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆனா அதனுடைய உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆழ்ந்த சைவ சித்தாந்தம் படிக்கணும். இப்போதைக்கு நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்குவோம். எப்படி? இங்க இறைவன், இங்கே உயிர் கூட்டங்கள், இங்கே யார் இருக்கிறா? அறியாமையும் இருளும். இதை நம்ம இப்படி அடுக்கிக்குவோம். மேல இறைவன் பதி, நடுவுல பசு உயிர் கூட்டங்கள், கீழே இந்த அறியாமையும் இருளும் கூடிய ஆணவம். ஆணவத்தான் ஆதி மலம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்றாங்கன்னா மலம்னு சொல்லுவாங்க. மலம்னா என்னன்னா குற்றமுடையது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். குற்றமானது இப்படி அடுக்கியிருக்காங்க. இப்போ இந்த மூன்றுக்கும் ஒருபோதும் அழிவு கிடையாது, என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய தத்துவம் சொல்லுது. இப்போ இதுல இருந்து ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்மை படைக்கவில்லை. கடவுள் நம்மை படைக்கவில்லை. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது என்ன? உயிர். இந்த உயிர் படைக்கப்பட்டதல்ல. படைக்கப்பட்டதுன்னா அழிஞ்சு போயிடும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற உயிருக்கு அழிவு கிடையாது. அதனால் இறைவன் உயிரை படைக்கவில்லை. அப்ப இறைவன் எதை படைத்தார் அப்படின்னா, இந்த உயிர் வந்து தங்கி சுக போகங்கள் வினைகளை அனுபவித்து அதன் மூலமாக ஞானம் பெறுவதற்கு ஒரு இடமாகிய உலகத்தையும் உடம்பையும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் இறைவன் படைத்தார். அதாவது உயிர் வந்து தங்கி செயல்பட வேண்டிய இடத்தையும் அந்த இடமாகிய உடம்பு தங்குவதற்கு ஒரு பெரிய இடமாகி இந்த உலகத்தையும் இந்த உலகமும் உடலும் இணைந்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்களுக்காக பல காரணங்களை எல்லாம் இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறாரே, இதுதான் படைப்பது அப்படிங்கிறது. சரி, இந்த உயிர் எதற்காக இங்கே வந்தது அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு உண்மையை சொல்றாங்க. கடவுள் ஏன் இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அப்படின்னு தேடும்போது சைவ சித்தாந்தம் ஒரு உண்மையை சொல்லுது. அதாவது 3 விஷயங்கள் சொன்னோமா? பதி, பசு, பாசம். இந்த பதின்னு சொன்னா இறைவன், பசுன்னு சொன்னா உயிர் கூட்டங்கள், பாசம்னு சொல்லக்கூடிய ஆணவம். இது எல்லாத்துக்கும் கேரக்டர், அதாவது குணாதிசயங்கள் சொல்றாங்க. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குணாதிசயம் இருக்குல்ல, இவர் இப்படித்தாங்க, இவர் இப்படித்தாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குண வரையறை இருக்குல்ல. அதே மாதிரி இந்த இறைவனுக்கும் உயிர் கூட்டங்களுக்கும் இங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாசம்னு சொல்லக்கூடிய ஆணவத்திற்கும் சில குண வரையறைகளை சொல்றாங்க. முதல் விஷயம், இறைவனுடைய குணாதிசயம் குணவடிவம் என்னன்னா அவன் பேரறிவாளன். அதாவது எப்படி? பேரறிவாளன், அறிவினுடைய நிறைவு உச்சம் இறைவன். இங்க உயிர்களுக்கு சிற்றறிவு, அதாவது அந்த பேரறிவில் இருக்கிற ஒரு டிராப்பு இந்த உயிர் கூட்டத்துக்கு இருக்கு. இப்போ இதுவும் அறிவு பொருள். எது? இறைவனும் அறிவு பொருள், இங்க இருக்கிற உயிரும் அறிவு பொருள். இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு இனம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அறிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் அறிவோடு இருக்கிறதெல்லாம் ஒரு இனம்னு வகைப்படுத்தணும்னா இறைவனும் அறிவு பொருள், உயிரும் அறிவு பொருள். ஆனால் இந்த சைடு இருக்கு பாருங்க, அந்த ஆணவம்ங்கிற பாசம் அறிவு அற்ற பொருள். இப்ப 2வது வகைக்கு வரேன். இங்க இறைவன் ஒளி வடிவானவன். ஒளினா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வெளிச்சம் இல்ல, நம்ம பார்க்கறது வெளிச்சம் இல்ல, இது வெளிச்சத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு சாம்பிள் மாதிரி. ஆனா இறைவனுடைய ஒளிங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரகாசமானவன், ஒளிமிக்கவன் இறைவன். அதே மாதிரி இங்க இருக்கிற உயிர்களும் ஒளிமிக்கது, தானாய் அந்த ஒளி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஆணவம் பாசம்ங்கிறது இருள் வடிவானது, இருமையானது. இப்போ 2 கேரக்டர் சொல்லி இருக்கிறேன். அறிவுடைமை, ஒளி உடைமை, அறிவுடைமை, ஒளி உடைமை, அறிவற்றது, இருள்மயமானது. நடுவுல இந்த உயிர் கூட்டங்கள் இருக்கிறது. இப்ப இந்த உயிர் கூட்டத்தினுடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய இயல்புக்கு இறைவனோடு சேர வேண்டும், இறைவனோடு சேர வேண்டும், நகர்ந்து இறைவனோட சேர வேண்டுங்கிறது தான் விதி. ஆனா உயிர் என்ன பண்ணுது? அதற்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களினால் தானாக போய் அந்த இருளிலே பாசத்திலே அகப்பட்டு கொள்கிறது. இந்த ஒளிமிக்க பொருள் இருளோடு சேர்ந்து கொள்வதால் அதனுடைய ஒளி மட்டப்படுத்தப்படுகிறது. அதாவது அந்த ஒளி அப்படியே மங்க செய்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, ரூம்ல லைட் போட்டிருக்கிறாங்க, வெளியே இருட்டா இருக்கு, வெளியே போகணும்னு இருட்டு மொத்தமும் உங்களை மூடிடுது. வெளிச்சத்துக்குள்ள இருக்கும்போது வெளிச்சம் தெரியுது, இருட்டுக்குள்ள போகும்போது அப்படி இருட்டு மூடுற மாதிரி இந்த உயிரை இந்த ஆணவமாகி இருட்டு மூடிய பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போய் அப்படியே நல்லா பத்திக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இன்னைக்கும் பாருங்க, ஆரம்பத்துல இந்த தீய பழக்கம்னு சமூகத்துல சொல்லப்படக்கூடிய பழக்கங்கள்ல ஆரம்பத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா பழகி பார்ப்போமே, என்ன இருக்குன்னு பார்ப்போமே உள்ள போவாங்க. அப்புறம் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 5 ஆகும், மனசுல பழக்கம் ஒட்டிக்கும். உள்ள இன்டெப்தா போனதுக்கு அப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் வெளியே வர முடியாது.
இதுதான் இன்னைக்கும் நம்ம உயிரினுடைய இயல்பு. இன்னைக்கு அதை கண்கூட பார்க்கிறோமே. அதே மாதிரி உயிர் ஆணவத்தோடு சிக்கிய பிறகு அது வெளியே வர முடியாமல் தவிக்கிறது. வேணும்னு உள்ள போச்சு விருப்பு, வேண்டான்னு வெளியே வரணும்னு நினைக்கிறது வெறுப்பு. எப்ப விருப்பு வெறுப்பு வருதோ அப்போதே வினை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. சுவாமி என்ன பண்றார்? சுவாமிக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தி, காரணம் இல்லாமல் கருணை செய்பவர்னு இறைவனுடைய ஒரு தனி குணம் இருக்கிறது. இந்த உயிர் கூட்டங்களை திருப்பியும் தன்னிடத்தில் இழுக்க வேண்டும்னு நினைச்சு இந்த உயிருக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதாவது இந்த சாமி நினைச்சிருந்தா உடனே நீங்க நம்ம என்ன நினைப்போம், நம்ம எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். என்னன்னா கடவுள் வந்து நேரடியா கையை விட்டு காப்பாற்றணும், நேரடியா ஜங்குன்னு குதிச்சு வந்து எல்லாத்தையும் செய்யணும். அப்படி ஒருபோதும் நம்ம சமயம் சொல்லலைங்க. அப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? இந்த உயிர் தான் போய் அகப்பட்டுருச்சு, இப்ப இதுதான் அதை விட்டு வெளியே வரணும். எப்படி வெளியே வர வைக்கிறது? அனுபவத்தினால வெளியே வர வைக்கிறார். எப்படி அனுபவத்தை கொடுக்கிறாருன்னா, அதற்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார், அதற்காகத்தான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார், அதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை கொடுத்து சுக துக்கங்கிற ரெண்டையும் மாத்தி 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 அனுபவிக்க செய்து இது அத்தனையும் அனுபவமாக பெற்ற உயிர் இறைவனை நோக்கி தானாக நகரும். இறைவனை நோக்கி தானாக நகரும். அப்படி நகரக்கூடிய அந்த உயிருக்காக இறைவன் இன்னும் கருணையாகப்பட்டு இன்னமும் தன் கருணையினால் ஒரு வழியை அமைத்து கொடுத்தார். அதுதான் நாம் அனுதினமும் ஓதக்கூடிய 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களினுடைய சாரமாக வந்ததுதான் ஆகமங்கள். அந்த ஆகமத்தினுடைய நிறைவு பகுதியாக இருப்பதுதான் சைவ சித்தாந்தம். இப்பேற்பட்ட இந்த உயிர் நிறைவான ஆனந்தத்தை அடைய வேண்டும். இப்ப சாமியோட போய் சேரணும்னு சொன்ன பாருங்க, அதுதான் நான் முன்னாடி சொன்ன நிறைவான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எப்படி அடையிறது அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் சில பயிற்சிகள் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாகவே இந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு நம்ம சமயம் கண்டுகொண்டார்கள். அப்படி அவர்கள் வகுத்து கொடுத்த 4 வழிதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். இன்னைக்கு இந்த 4 வழியினுடைய சில நுட்பங்களை தான் நம்ம சிந்திக்க போறோம். அருணகிரிநாதர் கதிர்காம திருப்புகள்ல மிக தெளிவாக சொல்லுகிறார். அதை நான் வாசிக்கிறேன், வாசிச்சுட்டு அதனுடைய நுட்பத்தை சொல்றேன். சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் நற்சகல யோகர்க்கும் மெட்ட அரிதாய சமய பேதத்தினுக்கு அணுகவுனா மெய்ப்பொருள் தரு பராசக்தியின் பரமான துரிய மேல் அற்புத பரமஞான தனிச்சுடர் வியாபித்தனர் பதினீடு துகளில் சாயுஜ்ய கதியை ஈரற்று சொல் சுகஸ்வரூபத்தை உற்று அடைவேனோ. என்ன சொல்றார் அப்படின்னா, சரியில இருக்கவங்களுக்கும் கிரியையில் இருக்கவங்களுக்கும் யோகத்தில் இருக்கவங்களுக்கும் முழுதாய் காண முடியாததாக இருக்கக்கூடியதும், ஞானத்தை அடைந்தவர்களுக்கு தன்னுடைய சுயஸ்வரூபத்தை காட்டக்கூடிய அந்த மெய்ஞான வீட்டை நான் எப்போது அடைவேன்னு கேட்கிறார். இப்போ சரியினா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன? மிக சுலபம். சரியை அப்படின்னா உடம்பளவிலே இறைவனை வழிபடுவது, கோவிலுக்கு செல்வது, கோவிலை பெருக்கி சுத்தம் பண்ணுவது, கோவில்ல பூஜை கைங்கரியங்களுக்கெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம ஏதாவது உதவி செய்வது, கோவில்ல நடக்கக்கூடிய பூஜை திருவிழாக்கள்ல ஏதாவது சேவை பண்றது, இப்படி உடம்பளவுல எதையும் எதிர்பார்க்காமல் இறைவனை நாடி செய்யக்கூடிய சேவையும் வழிபாடும் என்னன்னு சொன்னாங்க? சரியைன்னு சொன்னாங்க. இப்போ கிரியைக்கு வரும். கிரியை என்னன்னா, இப்படி செய்து செய்து இறைவன் மீது நாட்டப்பட்ட உயிர்களுக்கு அடுத்த ஒரு தகுதி வருகிறது கிரியை. கிரியைனா உடம்பும் மனதும் மந்திரம், அதாவது திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், வேதம் இது போன்ற மந்திரங்களோடு சேர்ந்து மனமும் உடலும் சேர்ந்து ஒரு இறைவனை வழிபட்டால் அது கிரியை. அதுக்கடுத்து யோகம். இது அத்தனை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும். யோகம்னா என்னன்னா, இந்த 2 நிலைமையிலையும் இறைவனும் நாமும் தனித்தனியாக இருப்போம். யோகத்திற்கு போகும்போது இறைவனுடைய வடிவமோ கோவிலோ எதுவும் இல்லைன்னா கூடி உள்ளுக்குள்ள இறைவனுடைய நினைப்பும் பூஜையும் நடந்துகிட்டே இருக்கும். அது யோகம். இதுக்கடுத்து இறைவனும் உயிரும் 2 கலந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு பெயர் ஞானம். இந்த 4 தான் நம்மளுடைய சமயத்தினுடைய நிறைவு கொள்கை. இந்த 4 தான் அறிவு சார்ந்த வழிபாடு. இந்த 4ஐ தான் நம்மளுடைய சமயம் வெவ்வேறு வழிகளில் திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப அருணகிரிநாதர் அற்புதமாக சொல்லுகிறார்,
இந்த நான்கையும் எனக்கு தெரியாது சாமி. இந்த 4 சரியை கிரியை யோகம் ஞானம்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நுட்பமா என்னால ஆராய முடியல. அப்ப நான் என்ன பண்றது? இறைவனை நோக்கி நான் எப்படி என் மனசை திருப்புறது? இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல அன்றாடம் நான் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் குடும்பம், பணம் சம்பாதிப்பது, புகழ் என்று ஒரு பக்கம் அலையக்கழிக்கக்கூடிய மனதிற்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. ஒரு அற்புதமான ஒரு நிம்மதி தேவைப்படுகிறது. அந்த நிம்மதி எங்க கிடைக்கும்னா இந்த ஆன்மீகமயமான வாழ்க்கையில தான் கிடைக்கும். ஆன்மீகமயமான வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் தான், என்னன்னா அமைதி, ஆழ்ந்த அமைதி. எதையும் நினைக்காமல், எதையும் நினைத்தும் வேண்டாமல், எதையும் பற்றியும் யோசிக்காம சதா சர்வகாலம் முருகப்பெருமானியே நினைத்து உருகக்கூடிய அற்புதமான அந்த நிலைக்குத்தான் அமைதின்னு நம்மளுடைய சமயம் ஒரு குறியீட்டு மொழியோட சொல்லுகிறது. அதை நான் அடையிறதுனா என்ன பண்றது? சாமி சொன்னார், ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இதுலயே சாமி சொல்லுகிறார், புருஷை சூழ் செய்ப்பதிக்குரிய சாமர்த்திய சத்புருஷ வீரத்து விக்கிரம சூரன் புரள வேல் தொட்ட கை குமர மேன்மை திருப்புகழை ஓதற்கு எனக்கு அருள்வோனே. அதாவது சரியில இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிரியையில இருக்கணும்னு அவசியம் இல்லை, யோகத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஞானத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. திருப்புகழை பாடு, தினந்தோறும் திருப்புகழை உணர்ந்து உணர்ந்து பாடு. அதுவே உன்னை சரியைக்கு கூட்டிட்டு போகும், அதுவே கைபிடித்து கிரியைக்கு கொண்டு போய் வைக்கும், அதுவே யோகத்தில் நிற்க வைக்கும், நிறைவாக ஞானத்துல கொண்டு போய் முருகனோடு சேர்க்கும் அப்படின்னு இந்த அற்புதமான ஒரு உண்மையை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். நாம் திருப்புகழை ஏதோ முருகனை நினைத்து பாடக்கூடிய பாடல்னு நினைக்கிறோம், இல்ல முருகன் மீது ஏற்றப்பட்ட கவிதை மந்திரம்னு ஏதோ ஒரு சொல்றோம். ஆனா அருணகிரிநாதர் சொல்றார், சரியை கிரியை யோகம்ங்கிற சரியை கிரியை யோகம்னு இருக்கக்கூடிய உயர்ந்த ஆன்மீக நெறிக்கு திருப்புகழ் தானாக இட்டு செல்லும்னு சொல்றார். எனவே அன்பார்ந்த முருகடியார்களே, தினந்தோறும் திருப்புகழை மனமுருகி முருகனுடைய திருவடியில் பாடுங்கள். அதுவே நம்மளுடைய ஆத்ம பரிபாலனத்தை, ஆத்ம பக்குவத்தை, மன நிறைவை, மன அமைதியை கொடுத்து சரியிலிருந்து கிரியைக்கும், கிரியையிலிருந்து யோகத்திற்கும், யோகத்திலிருந்து அந்த ஞானமே வடிவாகிய ஞான தண்டாயுத பாணியினுடைய திருவடி ஞானத்தில் நம்மை சேர்க்கும். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.